எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ ஒரு ரேண்டம் vlog. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சிங்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற டிப்ஸோடு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி ஹவுஸ் டீப் கிளீனிங் காட்டியிருந்தேன். அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், பட் வீடியோ லென்த்துனால அதில் இன்க்ளூட் பண்ணலை. அது ஏற்கனவே 26 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ சிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனெக்ஸ் பவுடர் வந்துட்டு உங்களுக்கு மளிகை கடையில் கிடைக்கல அப்படின்னா நான் கீழே அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 30 நிமிஷம் விட்டுறணும். சிங்கில் உங்களுக்கு என்ன ஒரு அடப்பு இருந்தாலும் அது வந்து அப்படியே போயிடும். இது ஒரு கெமிக்கல் தான், கையிலலாம் தொட வேண்டாம். அது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது, 15 நாளைக்கு ஒரு தடவையாவது நான் வந்து சிங்கில் போடுறேன். அதுக்கப்புறமா இது வந்து சிங்க் ஸ்ட்ரெயினர். இது வந்து டிமார்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணது. இதுவும் அமேசான்லேயே கிடைக்கிது. இதுக்கு லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஒரு தடவை பார்த்திங்கன்னா சிங்க்கு அடைச்சிட்டு தண்ணியெல்லாம் காலங்காத்தில் வெளியே வந்து நான் வந்து அன்றைக்கி காலேஜுக்கு லீவ் போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அப்போது எனக்கு ப்ளம்பர் வந்து இந்த ஐடியா சொல்லியிருந்தார். இந்த சிங்க் ஸ்ட்ரெயினரும் யூஸ் பண்ண சொல்லியிருந்தார். அந்த ட்ரைனெக்ஸ் பவுடரும் அவர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது போடுங்க, அப்போ தான் சிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் டீப் கிளீனிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மார்ச் 3rd வீக் சாட்டர்டே சண்டே ஷூட் பண்ணது. ஸோ அந்த சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமா நான் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன். சரி, அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் தொடச்சிட்ருக்கேன். நிறைய பேர் வீடியோஸில் இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட பர்ச்சேஸ் லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது என்ன மாடல் புதுசாக இருக்குது அப்படி சொல்லி கேட்குறீங்க. 3 வருஷம் முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணது, கொரோனா டைமில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் பக்கத்தில் இங்கே ஷோரூமில் வாங்கினது, ஆன்லைனில் வாங்கலை. இது வந்து ஹையர் பிராண்டோடது. பாட்டம் அப் ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பிராண்டில் இப்போ கிடைக்கிது. அதாவது ரெஃப்ரிஜரேட்டர் வந்து மேலே இருக்கும், ஃப்ரீசர் கீழே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்த ரெஃப்ரிஜரேட்டர்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது டபுள் டோர் இருக்கிறது மேலே ஃப்ரீசர் இருக்கும், கீழே ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும். இது வந்து அப்படியே உல்ட்டா. இதெல்லாம் நான் அந்த பிக் பாஸ் டைமில் பார்த்துருந்தேன். நல்லா இருக்கே, நமக்கு வந்து அடிக்கடி நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் பாக்ஸு, ஃப்ரூட் பாக்ஸு 2 பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து அப்போ நான் வாங்கினேன். இப்போ நிறைய வந்துருச்சு இந்த மாதிரி. ஸோ நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் பாட்டம் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் ஷீட்ஸ் போட்டிருந்தேன். அது வந்து நான் பழைய ரெஃப்ரிஜரேட்டரில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷீட் எடுத்து மறுபடியும் இதில் போட்டிருந்தேன். பட் அதை வந்து இப்போ எடுத்துகிட்டு நான் வெளியே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்லைடோட நல்லா இருக்குது, பார்க்குறக்கு லுக்காக இருக்குது. அந்த ஷீட்டு வந்து அந்த ஈரத்தில் ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஷீட்டையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீயூஸ் பண்ணி இந்த வீடியோலேயே நான் காட்டியிருக்கேன். ஸோ வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். வெஜிடபிள் பாக்ஸ் வந்து பத்தலை அப்படின்னா நான் ஃப்ரூட் பாக்ஸ்லேயும் நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ப்ரிப்ரேஷன்லாம் செய்வேன். எல்லாம் கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரூட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இஃப் சப்போஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது. உள்ளே ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்துடும். இப்போ வெக்கேஷனுக்குலாம் ஊருக்கு கிளம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஃப்ரிஜரேட்டர் ஆனில் தான் இருக்கணும். ஆனால் இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. மேலே இருக்கிற ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற ஃப்ரீசரை வந்து ரெஃப்ரிஜரேட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். அதெல்லாம் நான் வெக்கேஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். கரண்ட் பில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றனால தான் நான் இந்த மாடல் வாங்கியிருந்தேன். இப்போ சம்மர் சீசனுக்கான என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்துடலாம். க்யூர் ஸ்கின் ஆப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் நியர்லி 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா நான் டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு ஃபேஸ் வாஷ் வரும், அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் எதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் வந்து டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே வரும். ஆனால் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். ட்ரை ஸ்கின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ், ஆயிலி ஸ்கின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. க்யூர் ஸ்கின் ஆப் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் டெஸ்ட் எடுக்க சொல்லும். ஸோ அதுலேயே உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கும், உங்கள் ஸ்கின் வந்து என்ன மாதிரி டைப்புன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் டெர்மட்டாலஜிஸ்டே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ட்ரை ஸ்கின்காக டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணது. நான் நியர்லி ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன். ஐ மீன் ப்ராடக்ட் வந்து காலியானதுக்கப்புறமா ரிப்பீட்டடாக அதே தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா
ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் வித் SPF வந்திருக்கும். இது வந்து டே டைமில் நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட்டு அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு 100 டார்க் சர்க்கிள்கான ஒரு ஐ ஜெல்லு. நான் ஒரு மோர் தென் ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 1 மந்த்துக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க் சர்க்கிள் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு அப்ளிகேட்டரோடு வருது. ஜஸ்ட் நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னா கொஞ்சமாக ஜெல் வரும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். அடுத்ததாக நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்க்காக நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை சஜஷன் கேட்டேன். அப்போது அவங்க எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு க்ரீம் இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி க்ரீம். இதுக்கு முன்னாடி நான் வந்து விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை விட இது வந்து ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. இது டே டைம்லேயும் அப்ளை பண்ணலாம், நம்ம ஈவினிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்யூஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கூப்பன் கோடும் கொடுத்துருப்பேன். என்னோடய கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். நான் வந்து இந்த வெங்காயத்தாள் பர்ச்சேஸ் பண்ணப்போ நிறைய பேர் வெங்காயத்தாளுக்கான ரெசிபி மறுபடியும் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வந்து ரெட் சில்லி. நம்ம வந்து கீரை பொரியல்லாம் எப்படி செய்வோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த வெங்காயத்தாளையும் செய்யணும். அது ஒரு கீரை மாதிரி தான். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த ரூட்ஸை வேரை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்டெம் வந்து கட் பண்ணக்கூடாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டெம் பகுதி தான் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லலாம் போட்டு தருவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டா காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நான் ரைட் சைட் பர்னரில் மாற்றிடுறேன். லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறேன். லெமன் ரைஸ் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஆனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு காட்டுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டனால இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ரைஸ் என்ன ஒரு தாளித்து சாதம் செய்கிறதா இருந்தாலும் நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாவும் போடுவாங்க ஒரு சிலர், வரமிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு. இது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம நிலக்கடலை சேர்த்து லெமன் ரைஸ் செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் நிலக்கடலையும் லெமன் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து லெமன் சாறு வந்து புழிஞ்சு விடுறதை விட நம்ம டைரெக்டாக ரைஸில் புழிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரைஸில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஆற வச்சுருந்தேன். என்ன ஒரு தாளித்த சாதம் செய்கிறதா இருந்தாலும் ரைஸ் வந்து நல்லா ஆறி இருக்கணும். எண்ணெய் வந்து கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதுராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சப்போஸ் பிக்னிக்லாம் போகிறீங்க, இந்த மாதிரி புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நல்லா சாதம் ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து வெரைட்டி ரைஸாக மாற்றுங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிக்கிறேன். தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னா ஒரு முட்டை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் உப்பு பெப்பர் பவுட்ரு போட்டுட்டு இது கூட கலந்து கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு கீரை தான், அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எக்கு சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்லேயே செம்ம ஹாட்டாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இந்த சின்ன வெங்காயத்தால் வந்து ரொம்ப குளிர்ச்சி, வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும். ஹீட்டுக்கு வந்து வயிறுலாம் புண்ணாயிடும். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருந்தேன். லெமன் சாதமாக இருந்தாலும் சரி புளி சாதமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வேறு லெவல் காம்பினேஷன். இல்லைன்னா இப்போ மாம்பழம் சீசன் இருக்கு இல்லையா, மாம்பழமும் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு நாள் புளி சாதத்துக்கு வந்து மாம்பழம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். என் ஃப்ளாட்டில் பேக் சைடில் இருக்கிற பால்கனி நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. துணியெல்லாம் இங்கே தான் காய போடுவேன். நல்ல பெரிய பால்கனி, 3 லோடு துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டால் கூட எல்லா துணியும் இங்கேயே காய போட்டுடலாம். நான் ஒரு தடவை கூட பார்த்திங்கன்னா துணி காய போடுறதுக்காக மொட்டை மாடிக்கு போனதே இல்லை. இந்த பால்கனியில் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வால் மவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு வந்து
செவுத்துல வந்து அடிச்சிருக்கேன். அதில் தான் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் எல்லாமே. நீங்கள் ஹவுஸ் டீப் கிளீனிங் கேஜெட்ஸ் வீடியோவில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. இவ்வளோ கேஜெட்ஸ் வந்து ஹவுஸ் கிளீனிங் காட்டுறீங்க, இதெல்லாம் உங்கள் வீட்டில் எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே எங்கேயுமே அதை காணோம். அது இல்லாமல் உங்கள் கிச்சனில் யூட்டிலிட்டி ஏரியாவே இல்லை, இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. எனக்கு படிச்சுட்டு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. நான் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ்லாம் என் வீட்டில் தானே மேடம் வைக்க முடியும், பக்கத்து வீட்லேயா கொண்டு போய் வைக்க முடியும்? ஸோ இந்த இது கூட பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் ஒரு 3 years பேக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பால்கனியில் இல்லை யூட்டிலிட்டி ஏரியாவில் வந்து நம்ம ப்ரூம் ஸ்டிக்கு மாபெல்லாம் கீழே வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப டர்ட்டி ஆகும். இப்போ நான் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாப் ஆகட்டும், ப்ரூம் ஸ்டிக்கு, அப்புறம் அந்த சீலிங் டஸ்டர், பாத்ரூம் க்ளீன் பண்ணுற யூஸ் பண்ணுற மாப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். அப்போ வெயிலில் வந்து நல்லா ட்ரை ஆகிடும், உங்களுக்கு வந்து க்ளீனாகவும் இருக்கும். ஒயர்லெஸ் வேக்கம் கிளீனர் மட்டும் நான் லிவிங் ரூமில் வச்சுருக்கேன், மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே பால்கனியில் வச்சுருக்கேன். நீங்கள் டவுட் கேட்டனால இதெல்லாம் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அகாரா போர்ட்டபிள் ஜூஸரில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து வந்துட்டு சாயந்தரமாக நான் வந்து மேங்கோ மில்க் ஷேக் அண்ட் மேங்கோ லஸ்ஸி செஞ்சுருந்தேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு காஃபி டீ குடிக்கிறத விட கொஞ்சம் சில்லுன்னு இந்த மாதிரி குடிக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேங்கோ மில்க் ஷேக்குக்கு வந்து புளிக்காத மாம்பழம் பாதி எடுத்துகிட்டு பால் வந்து ஊற்றி சர்க்கரை சேர்த்து நல்லா கொஞ்சம் அடிச்சுக்கணும். தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மில்க் ஷேக் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது அகாராவில் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். நிறைய பேர் சூப்பராக இருக்குது மேடம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இஃப் சப்போஸ் இந்த போர்ட்டபிள் ஜூஸர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் காட்டுற இதே ரெசிபி நீங்கள் மிக்சிலையும் அடித்து செய்யலாம். சின்ன சின்ன மேங்கோ பீசஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அந்த மில்க் ஷேக்குள்ளே போட்டு குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா டெக்கரேஷனுக்காக கேக்குக்கு வாங்கி வச்சுருந்த செரி இருந்தது, அது வந்து மிடில் வச்சுட்டு ஜீவனுக்கு கொடுத்தேன். ஜீவனுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மில்க் ஷேக் வந்து ஏதோ டேஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை பார்த்தோன்னே அவன் வந்து எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல. இது வந்து ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ மிச்சம் இருந்த மாம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த போர்ட்டபிள் ஜூஸரில் எடுத்துகிட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை, நல்லா திக்கான தயிர் வந்து அதுவும் புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா திக்காக அடிச்சுக்கணும். தயிரும் புளிச்சிருக்கக்கூடாது, மாம்பழமும் புளிப்பாக இருக்கக்கூடாது. அப்போ தான் லஸ்ஸி நல்லாயிருக்கும். இப்போ மாம்பழ சீசன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த வெஜிடபிள் ஷாப்பில் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் செமையாக மாம்பழம் கிடைக்கிது. அதனால் நாங்கள் அடிக்கடி இப்போ மாம்பழம் வாங்கிட்டுருக்கோம். மறுபடியும் கொஞ்சம் திக்கான பால் சேர்த்து மறுபடியும் நல்லா அடித்து எடுத்துக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது கூட ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தும் செய்வாங்க. பட் ஐஸ் க்யூப்ஸ் வந்து நான் சேர்த்து குடிக்க மாட்டேன். எனக்கும் சரி ஜீவனுக்கும் சரி அது வந்து சேர்றதில்ல. மேங்கோ லஸ்ஸி சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஃப்ரிஜிரேட்டரில் நான் யூஸ் பண்ணி இந்த ஷீட்ஸை வந்து அதை அப்படியே தூக்கி போட மனசு இல்லை. சரி அதை ரீயூஸ் பண்ணலான்னு நினச்சப்போ இங்கே என்னோடய வீட்டு ஃப்ரண்ட்டு காரிடாரில் பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் இருக்கிற ஏரியாவில் தான் ஷூ ஸ்டாண்ட்லாம் வச்சுருப்போம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த உட்டன் ஷூ ஸ்டாண்ட் வந்து நாங்கள் வீடு வந்தப்போ கார்பெண்டர் வச்சு செஞ்சது, மேலே கிரானைட் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ஷூ ஸ்டாண்ட் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் வாடகை வீட்டில் இருந்தப்போ கல்யாணம் ஆகி வந்த புதுசில் வாங்கினது. ஸோ இதில் தான் வந்து டெய்லி வெளியே போட்டுட்டு போகிற ஸ்லிப்பர்ஸ் அப்புறம் ஜீவனோட ஷூ எல்லாம் இருக்கும். அந்த உட்டன் ஷூ ஸ்டாண்டில் வந்து எப்பயாவது போடக்கூடிய ஸ்லிப்பர்ஸ், இன்னும் நிறைய ஷூஸ் என் ஹஸ்பண்டோடதெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருப்பார். இப்போ இந்த பெயிண்டிங் ஒர்க் நடந்தப்போ இந்த பிளாஸ்டிக் ஷூ ஸ்டாண்ட்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டை மாதிரி வச்சுருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஷூ ஸ்டாண்டில் நம்ம மேலே ரேக்கில் ஷூ ஸ்லிப்பர்லாம் வைக்கும்போது அதோட மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஸ்லிப்பர்ஸ்லாம் விழுகும். அது எடுத்து போடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் சும்மா அட்டை மாதிரி வச்சு யூஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு வேறு ஏதாவது வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். டக்குன்னு இந்த ஷீட்ஸ் வந்து சரி ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொண்டு வந்து இங்கே ஷூ ஸ்டாண்டில் வச்ச உடனே நல்லா லுக்காக இருந்தது. கரெக்டாக அதுக்கு செட்டும் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் சப்போஸ் இந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் வந்து பழசாயிடுச்சு, அது வந்து ரீயூஸ் பண்ணலான்னா ஷூ ஸ்டாண்டில் வச்சிடலாம். நமக்கு ஷூ எடுத்து போடும்போதும் ஸ்லிப்பர் எடுத்து போடும்போதும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். மேலே இருக்கிற ஷூவில் இருக்கிற மண் வந்து கீழே இருக்கிற ஷூ மேலே விழுகாது. ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.